ஹாய் ஹலோ வெல்கம் டு எவ்ரி ஒன். ஸோ நான் உங்கள் ரஞ்சித். இது நம்ம யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன, வாட் இஸ் கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெச், வாட் இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெச், ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ஒய் கன்ஸ்ட்ரெயின் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஸ்கெச். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேட்டையால் 2D ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கெச் ஒர்க் பெஞ்ச் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்கெச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு select any one of this plane. You can select any plane. So I'm just select the front plane. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு கன்ஸ்ட்ரெயின் ஒரு மெனு இருக்கும். இந்த கன்ஸ்ட்ரெயின் மெனுல இங்க பார்த்தீங்கன்னா டைமென்ஷன், இந்த கன்ஸ்ட்ரெயின்ங்கிற ஆப்ஷன் டைமென்ஷன் ஆக்சுவலி. இது பக்கத்துல கன்ஸ்ட்ரெயின் டிஃபைன் இன் டயலாக் பாக்ஸ். இப்போ இது வந்து எனேபிள் ஆகல. நம்ம ஏதாவது ஸ்கெட்சை செலக்ட் பண்ணாதான் எனேபிள் ஆகும். நம்ம எதுவுமே ஸ்கெட்ச் நான் ட்ரா பண்ணல. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெச்சஸ் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் இப்போ ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்றேன். இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் இங்க இருந்து கிளிக் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்றேன். இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்குது. அட் த சேம் டைம் இந்த லைன் மேல ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா ஹெச்ங்கிற ஒரு சிம்பிள் அப்ளை ஆயிருக்குது. இப்போ இந்த ஹெச்சோட மீனிங் ஓகேங்களா, இந்த ஹெச்ங்கிற சிம்பிள் இருக்குது. இந்த ஸ்கெட்சோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒன்று வந்து இது வந்து ஹரிசாண்டலாகவும் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, இந்த ஹெச் ஆக்சிஸும் இந்த ஹெச் ஆக்சிஸும் பேரலா இருக்குது. தட் மீன்ஸ் இந்த எல்லோ கலர்ல இருக்கிற இந்த ஆக்சிஸ்க்கு இது பேரலல். அப்போ இந்த ஆக்சிஸ் 0 டிகிரியில் இருக்கிறதுனால இந்த லைனும் 0 டிகிரியில் இருக்குது. இதுதான் இதோட மீனிங். இப்போ இந்த ஹெச்ங்கிற சிம்பிள் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்கெட்சை என்னால் ரொட்டேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆக்சிஸ் வந்து ஃபிக்ஸட். இந்த ஆக்சிஸ்க்கு பேரலா தான் இந்த லைன் இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஸ் ரொட்டேட் ஆனால் தான் இந்த ஸ்கெட்ச் ரொட்டேட் ஆகும். பட் இந்த ஸ்கெட்சை என்னால் இப்போ ரொட்டேட் பண்ண முடியாது. பட் இது வந்து மூவ் ஆகும். நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த டைரக்ஷன் அலாங் திஸ் டைரக்ஷன் ஹெச் டைரக்ஷன் ஸ்கெட்ச் இஸ் மூவிங். ஏன் அப்படின்னா இந்த லைனோட லென்த், இந்த லைன் ஒரு லைன் இருந்தால் அதுக்கு ஒரு லென்த் இருக்கும் கம்பல்சரி. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு டைமென்ஷன் வேணும். அப்போ இந்த லைனுக்கான லென்த்தை நான் ப்ரொவைட் பண்ணும்போது இந்த இடத்துல போயிட்டு இந்த லைனுக்கான லென்த் யூ கேன் கிவ் எனி லென்த். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் என்டர் ஒரு 150. இப்போ இந்த லைனுக்கான லென்த்தை கொடுத்த உடனே இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த லைனை வந்து என்னால் மூவ் பண்ணவும் முடியாது, ரொட்டேட் பண்ணவும் முடியாது, எங்க மூவ் பண்ணாலும் மூவ் ஆகாது. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட். இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்ச்னு சொல்றோம். அப்போ நம்ம ஸ்கெட்சை வந்து மவுஸ்ல கிளிக் பண்ணி மூவ் பண்ணா நம்ம ஸ்கெட்ச் வந்து எங்கேயுமே மூவ் ஆகக்கூடாது, ரொட்டேட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்சஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதை எப்படி நம்ம மாத்தலாம்? இப்போ எனக்கு வந்து டைமென்ஷன் வந்து 150 இருக்குது, எனக்கு இந்த லைனோட லென்த் எனக்கு 200 வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் த டைமென்ஷன் அண்ட் என்டர் த வேல்யூ. நம்மளோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்கெட்ச் வந்து அப்டேட் ஆகணும். பட் நம்ம சும்மா கிளிக் பண்ணி மூவ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கெட்ச் அப்டேட் மூவ் ஆகக்கூடாது. இதை தான் நம்ம கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்ச்னு சொல்றோம். ஸோ அப்போ அண்டர் கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் இன்னொரு லைன் வரைகிறேன். இங்க இருந்து நான் வந்து சேம் டைரக்ஷன்ல வரைகிறேன். பட் என்னன்னா ஸ்ட்ரெயிட்டா வரையாம ஒரு ஆங்கிள் வரைகிறேன். இப்போ இந்த லைன் பாத்தீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரெயிட்டா இல்ல, ஜஸ்ட் ஒரு ஆங்கிள் வரைஞ்சிருக்கு. இப்போ இந்த லைனை நான் பிடிச்சி சும்மா ட்ராக் பண்ணி மூவ் பண்றேன் பாருங்க, இது எல்லா பக்கமும் எனக்கு ரொட்டேட் ஆகுது. அட் த சேம் டைம் எனக்கு வந்து இது மூவ் ஆகுது. சரி, இப்போ இதோட மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம லென்த் கொடுக்கலாம். ஸோ லென்த் கொடுக்கறதுக்காக டைமென்ஷன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு கன்ஸ்ட்ரெயின், இதுல நான் ஒரு டைமென்ஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த லைனுக்கான டைமென்ஷன் ஒரு 250. இப்போ பாருங்க இந்த இடத்துல இந்த லைனுக்கான டைமென்ஷனா நான் கொடுத்துட்டேன். ஸ்டில் இந்த லைன் வந்து எனக்கு ரொட்டேட் ஆகும். ஏன்னா நான் இந்த லைனோட லென்த்தை தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் தவிர இந்த லைனோட ஆங்கிளை கன்ஸ்ட்ரெயின் பண்ணல. கரெக்டா? ஸோ இந்த ஆங்கிளை கொடுக்கும்போது இந்த லைன் லாக் ஆகும். இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல நான் சம் ஆங்கிள், இந்த டைமென்ஷனை ஆங்கிள் மூலமா கண்ட்ரோல் பண்ணும்போது இப்போ இந்த லைனால ரொட்டேட்டும் ஆக முடியாது, மூவும் ஆக முடியாது. ஏன்னா இந்த லைன் வந்து ஒரு பர்டிகுலர் லென்த்ல இருக்கணும், பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து வேல்யூ கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு ஸ்கெட்சுக்கு தேவையான ப்ராப்பர் டைமென்ஷன் பிளஸ் அதோட சிம்பிள். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எந்த சிம்பிளும் இருக்காது. ஏன்னா இது வந்து எந்த சிம்பிளுமே இதுல வராது. ஏன் அப்படின்னா ஒரு லைன் ஹரிசாண்டலா இருந்தா ஹரிசாண்டல், வெர்டிக்கல் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சிம்பிள் கிரியேட் ஆகும். ஆங்கிள் போயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஆங்கிள் லைன் இருக்குன்னா கம்பல்சரி அதுக்கு டைமென்ஷன் தான் இருக்கும், அதுக்கு சிம்பிள் இருக்காது. ஓகேங்களா? இப்போ இன்னொரு லைன் டிரா பண்றேன். இப்போ இந்த டைரக்ஷன்ல நான் டிரா பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்குது. இந்த லைன் மேல பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வெர்டிகல்ங்கிற சிம்பிள் அப்ளை ஆயிருக்குது. இப்போ இந்த வெர்டிகல் சிம்பிள் வி மீன்ஸ் வெர்டிகல். ஓகேங்களா? ஸோ
இந்த வெர்டிகல் சிம்பிள் இருக்கிற வரைக்கும் இந்த லைனால என்னால இந்த லைனை ரொட்டேட் பண்ண முடியாது. இந்த லைனை நான் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்றேன், இங்க பாருங்க ரொட்டேட் ஆகல. பட் அப் அண்ட் டவுன்ல மூவ் ஆகும். ஏன் அப் அண்ட் டவுன்ல மூவ் ஆகுதுன்னா இதோட லென்த். அப்போ இந்த இடத்துல நான் போயிட்டு இதுக்கு ஒரு லென்த் கொடுத்தேன் அப்படின்னா இந்த லைன் வந்து அரெஸ்ட் ஆயிரும். அப்போ நம்ம ஸ்கெட்சஸை ப்ராப்பரான டைமென்ஷன் பிளஸ் ஒரு சில சிம்பிள், இந்த சிம்பிளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அதாவது இந்த ஹரிசாண்டல், வெர்டிக்கல், இந்த மாதிரி நிறைய சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெட்சஸ் வரையும் போது ஒரு சில சிம்பிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். அதாவது நம்ம ஸ்கெட்சை கரெக்டாக வரைஞ்சோம் அப்படின்னா, நான் லைன் வரைய போகிறேன், ஸ்ட்ரைட்டாக வரைகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லைனை வரைகிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதில் விங்கிற சிம்பிள் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சிம்பிள் வந்து அப்ளை ஆயிடுச்சு. இதுவே லைன் வரையும் போது நம்ம கரெக்டாக வரையலை, கொஞ்சம் கோணலாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சிம்பிள் அப்ளை ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம மேனுவலாக வந்து ஸ்ட்ரைட் பண்ணணும் அப்படின்னா இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த சிம்பிள் ஆப்ஷனில் போயிட்டு அந்த சிம்பிள் இங்கே இருக்கும், வெர்டிகல் கொடுக்கும்போது சேஞ்ச் ஆகும். அப்போ ஸோ நம்ம ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறோம், அந்த ஸ்கெட்சை வந்து மவுஸை வச்சு கிளிக் பண்ணால் மூவ் ஆகக்கூடாது, டைமென்ஷனை எடிட் பண்ணால் அந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கெட்ச் வந்து அட்ஜஸ்ட் ஆகணும். இதை தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்ச்னு சொல்கிறோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின் ஆகிற ஸ்கெட்ச் எல்லாமே கேட்டியால கிரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த கிரீன் கலர் தான் டிஃபால்ட் கலரானா அப்படி இல்லை, கேட்டியா சாஃப்ட்வேரில் கிரீன் கலர் தான் டிஃபால்ட் கலர். பட் நீங்கள் வந்து ஒவ்வொரு சிஸ்டத்தில் ஒவ்வொரு கலர் கோடிங் சேஞ்ச் பண்ணலாம். பட் நார்மலாக எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. கிரீன் கலரில் இருக்க ஸ்கெட்ச் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்ச். ஸ்கெட்ச் வந்து ஒயிட் கலரில் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்கெட்ச் வந்து இட் இஸ் நாட் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, இது வந்து என்னன்னா மூவபுள்ள இருக்குன்னு அர்த்தம். ஏன் மூவபுள்ள இருக்கக்கூடாது நம்ம ஸ்கெட்சஸ்? அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த வெர்டிகல், ஹரிசாண்டல், இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த பாக்ஸ் இருக்குல்ல, கன்ஸ்ட்ரெயின் டிஃபைன் இன் டயலாக் பாக்ஸ், இதை நம்ம செலக்ட் பண்ணோம்னா இங்கே பாசிபிள் ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த கேஸ்க்கு இந்த 3-4 ஆப்ஷன் தான் பாசிபிளான ஆப்ஷன். இதனால வெர்டிகலாக மாற்ற முடியும், ஹரிசாண்டலாக மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஹரிசாண்டலாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுதான் பாசிபிள் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்ஷனை பற்றின வீடியோஸ் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் டீட்டெயிலாக. இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஸ்கெட்ச் ஏன் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இந்த கிரீன் கலர் ஸ்கெட்ச் தான் கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்சுங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒயிட் கலரில் ஸ்கெட்ச் இருக்கக்கூடாது, உங்களோட ஸ்கெட்ச் ஃபுல்லாகவே க்ரீனாக மாறணும், அப்போ தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அது எதனாலங்கிறத நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன், அதாவது அண்டர் கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்சில் ஒரு ப்ரொஃபைல். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் நார்மலாக ஒரு 2D ஸ்கெட்ச் மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஒரு எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்கெட்ச் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான டைமென்ஷன், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டைமென்ஷன்ஸ், இந்த லென்த்து அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓவராலாக எல்லா டைமென்ஷனும் கொடுத்துட்டேன். ஸோ இவ்வளோ தான் இதுக்கான டைமென்ஷன். இப்போ இந்த ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. இந்த ஸ்கெட்ச் வந்து அக்செப்டபிள் ஸ்கெட்சா இல்லை ரிஜெக்டடா அப்படி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்கெட்சை வந்து கம்பெனியில் நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் ஸ்கெட்ச் மாடலிங் பண்ணும்போது ஸ்கெட்ச் மாடல் பண்ணி 3D பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கெட்சஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்ச். இந்த ஒயிட் கலர் ஸ்கெட்ச் தான் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்ச். ஓகேங்களா, ஸோ ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து ஒரு 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறேன். நல்லா பார்த்துங்க, இது வந்து ஒரு எல் ஷேப்பு ஸ்கெட்ச். இதை நான் வந்து ஜஸ்ட் ஒரு 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறேன். இது என்னோட 3D ஆப்ஜெக்ட். இப்போ இதை நான் வந்து ரீஎடிட், இப்போ நீங்களோ இல்லை கம்பெனியில் ஒர்க் பண்ணுற நம்மளோட கொலீக்ஸோ இல்லைனா ஃபியூச்சரில் நம்ம அந்த கம்பெனியை விட்டு போயிட்டோம், இன்னொருத்தர் இந்த ப்ராஜெக்டை ரீஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோ யாரோ ஒருத்தர் இந்த ஸ்கெட்சை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு ரீஎடிட் பண்ணுறாங்க. ரீஎடிட் மீன் டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த லென்த்தை 200 மாற்றுறாங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சரி, இப்போ சேஞ்ச் த லென்ஸ், இந்த ஷேப் பாருங்கள், ஃப்ளாட்டாக இருந்தது ஆங்கிளாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த லென்த்தை வந்து கம்மி பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து இந்த ஷேப் எல்லாமே பாருங்கள் அப்படியே கொலாப்ஸ் ஆகுதா கம்ப்ளீட்டாக. அப்போ எனக்கு தேவையானது டைமென்ஷன் மட்டும் தான் மாறணுமே தவிர ஷேப் மாறக்கூடாது. பட் இந்த கேஸில் நான் டைமென்ஷனை மாற்றும் போது பாருங்க ஆட்டோமேட்டிக்காக ஷேப்புமே வந்து எனக்கு கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அப்போ நம்மளோட என்டையர் ப்ராஜெக்ட்டுமே கொலாப்ஸ் ஆகிடும். இது ஒரு சிம்பிளான ப்ராடக்ட். நீங்கள் ஒரு பெரிய ப்ராடக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்சஸை வச்சு உங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபியூச்சரில் யாராவது ரீஎடிட் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட என்டையர் ஆப்ஜெக்ட்மே கொலாப்ஸ் ஆயிரும். உங்களோட ப்ராடக்ட்டே பார்த்தீங்கன்னா வேற ஒரு ப்ராடக்டாக மாறிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்ச், அதாவது கிரீன் கலரில் நம்ம ஸ்கெட்சை கன்வெர்ட் பண்ணணும்.
இப்போ இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், இதுல தான் டைமென்ஷன்லாம் இருக்குது, இது ஏன் கன்ஸ்ட்ரெயின் ஆகலன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்னதான், ஒரு ஸ்கெட்சை வந்து நீங்க ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினா மாத்தணும்னா வெறும் டைமென்ஷன்ஸ் மட்டும் பத்தாது, அந்த ஸ்கெட்சுக்கான ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க அப்ளை பண்ணணும். அந்த ஸ்கெட்ச் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏர்லியரா சொன்ன மாதிரி தான், ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னா ஹரிசாண்டல், வெர்டிக்கல் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணணும். அதெல்லாம் நீங்க கொடுத்தா மட்டும்தான் அது வந்து மூவ் ஆகாம ரொட்டேட் ஆகாம இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த கேஸ்ல நான் கண்ட்ரோல் செட் பண்ணிக்கிறேன். இந்த கேஸ்ல எப்படி நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்? நம்ம வரையும் போது தப்பா வரைஞ்சிடும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த லைனை நான் செலக்ட் பண்றேன். இந்த லைன் எனக்கு வந்து வெர்டிக்கலா மாறணும். எக்ஸாக்டா இது வெர்டிக்கலா மாறணும். அதாவது இப்படி ரொட்டேட் பண்ணா அப்படி ரொட்டேட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? வெர்டிக்கலா அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படின்னா இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு இந்த கன்ஸ்ட்ரெயின் டிஃபைன் இன் டயலாக் பாக்ஸ் இதுல போயிட்டு நம்ம வெர்டிக்கல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இட் வில் அப்ளை. அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் நான் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. இந்த ஆப்ஷன் எப்பவுமே ஆன்ல இருக்கணும். இதை பத்தின வீடியோஸ் நான் ப்ரீவியஸ் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த ஸ்கெட்ச் டூல்ஸ் பத்தின ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதுல நான் இதை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். எப்பவுமே இது ஆன்ல தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நான் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு சிம்பிள்ஸ் மேனுவலா அப்ளை பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகலைன்னா கூட வி கேன் அப்ளை மேனுவலி. சி, நான் இந்த இடத்துல வெர்டிக்கல் கொடுத்தோன்னா பாருங்க லைன் கிரீனா மாறிடுச்சா. எகைன் இந்த இடத்துல நான் வந்து ஹரிசாண்டல் கொடுக்குறேன். இப்போ பாருங்க இது கிரீனா மாறிடுச்சா. இப்போ இந்த லைன் எனக்கு வந்து வெர்டிக்கல். ஸோ வெர்டிக்கல் கொடுத்து அப்படின்னா எகைன் கிரீனா மாறிடுச்சு. ஸோ நான் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்கா பாருங்க அந்த லைன் வந்து அவ்வளோதான். ஸோ எல்லா லைனுக்கும் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த லென்த்தை பேஸ் பண்ணி இதெல்லாம் டிஃபைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால இங்க போய் நம்ம ப்ரொவைட் பண்ணணுங்கிற நீட் இல்லை. ஸோ அப்போ நம்ம ஸ்கெட்ச் வந்து இந்த மாதிரி ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினா மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்கெட்சை நீங்க மவுஸை வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கெட்ச் வந்து எங்கேயுமே மூவ் ஆகாது. இது எனக்கு ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினா மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து லைனுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாமே ஹரிசாண்டல் வெர்டிக்கல் கம்பல்சரி அப்ளை பண்ணணும். இப்போ இந்த லைனை நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வெர்டிக்கல் கொடுக்குறேன். எனக்கு வந்து எல்லாமே பிங்க் கலர்ல மாறுது. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு டைமென்ஷன் நமக்கு எக்ஸஸா இருக்குது, தேவையில்லை. ஸோ நம்ம ஓவரா ப்ரொவைட் பண்றோம். அதாவது இந்த மாதிரி பிங்க் கலர்ல மாறிச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஓவர் கன்ஸ்ட்ரெயின். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு டைமென்ஷனை ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து ஹரிசாண்டல். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான் நமக்கு கேட்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் ரிமூவ் எனி ஒன் ஆஃப் த டைமென்ஷன். ஓகே, இப்போ அவன் நல்லா பார்த்துட்டீங்கன்னா இந்த 90 டிகிரியில் இருக்கக்கூடிய எல்லா லைனும் வெர்டிக்கலாகவும் 0 டிகிரியில் இருக்கிறது எல்லாம் ஹரிசாண்டலாகவும் அலைன் பண்ணிட்டோம். அது போக நமக்கு எங்கெல்லாம் டைமென்ஷன் வேணுமோ அங்கே மட்டும் டைமென்ஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த பிங்க் கலர்ல வந்ததுல அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கேஸ் பாருங்களா, ஆல்ரெடி ஏன் பிங்க் கலர்ல டைமென்ஷன் வருது அப்படின்னா, இப்போ இந்த லைனோட டோட்டல் லென்த் நம்ம கொடுத்துட்டோம், தென் இந்த ஹைட் கொடுத்துட்டோம். ஸோ கேட்டையா ஆட்டோமேட்டிக்கலி கால்குலேட் திஸ் ஹைட். இந்த ஹைட் நம்ம கொடுக்கல, கேட்டையா ஆட்டோமேட்டிக்கலி கால்குலேட் திஸ் ஹைட். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைட்டை நம்ம கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இந்த ஹைட்ல இருந்து இதை மைனஸ் பண்ணா என்னவோ அதான் இந்த ஹைட். ஸோ கேட்டையா ஆட்டோமேட்டிக்கலி டேக்கன் ரைட். ஸோ இதை நம்ம வந்து மேனுவலா என்டர் பண்ணக்கூடாது. நீங்க போயிட்டு நீங்க இதை மேனுவலா கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஓவர் கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்ச் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா ஓவர் கன்ஸ்ட்ரெயின். தட் மீன்ஸ் இந்த 3 ஸ்கெட்சும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல மாறி இருக்குது. இந்த 3 டைமென்ஷன்ல ஏதாவது ஒரு டைமென்ஷன் நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா இன்னொரு டைமென்ஷன் அது எடுத்துக்கும். இப்போ எனக்கு இந்த டைமென்ஷன் வேண்டாம் அப்படின்னா யூ கேன் டெலிட் திஸ் டைமென்ஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த இடத்துல இந்த லென்த் நமக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ இந்த லென்த் நமக்கு தெரியும், இந்த லென்த்தும் நமக்கு தெரியும். இந்த டோட்டல் லென்த் நம்ம கொடுக்க தேவையில்லை, இது நமக்கு தேவையில்லை. பட் நீங்க அன்வான்டா போயிட்டு அதை ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா கேட்டையா வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல இஃப் யூ அன்வான்டட்லி கிவன் தட் என்டையர் டைமென்ஷன் வாட் ஹேப்பன், இப்போ நீங்க கொடுத்த உடனே பாருங்க இந்த 4 டைமென்ஷன்ல ஏதோ ஒன்று நீங்க ரிமூவ் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த லென்த் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எனக்கு இந்த 2 லென்த்ல ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் இந்த லென்த்தை ரிமூவ் பண்றேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறதா அது எடுத்துக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன். ஸோ இப்போ இந்த டைமென்ஷன் நான் எடிட் பண்றேன் அப்படின்னா எனக்கு பாருங்க இந்த ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் எந்த வகையிலையும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்மளுடைய ஸ்கெட்ச் வந்து அஃபெக்ட் ஆகாம நம்மளோட ப்ரொஃபைல் எடிட் ஆகும். அந்த எல் பிராக்கெட் பாருங்க, அந்த எல் பிராக்கெட் வந்து ஷேப் சேஞ்சே ஆகாம அப்படியே மெயின்டைன் ஆகும். பட் நம்ம ஸ்கெட்ச் டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்போ எடிட் பண்ணாலும் நம்மளோட ஷேப் கொலாப்ஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஸ்கெட்சஸை எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டைமென்ஷன் கொடுத்து தான் வரையணும். இந்த மாதிரி ஃபுல்லி டைமென்ஷன் பிளஸ் சிம்பிள்ஸ் கொடுத்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்சஸாக வரையணும். ஸோ கிரீன் கலர் ஸ்கெட்ச் இஸ் கால்ட் அஸ் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்ச், ஒயிட் கலர் ஸ்கெட்ச் இஸ் கால்ட் அஸ் அண்டர் கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்ச். அதே மாதிரி டைமென்ஷனும் பார்த்தீங்கன்னா கிரீனாக தான் இருக்கணும். சப்போஸ் பிங்க் கலர் டைமென்ஷன் இப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு
நீங்கள் கொடுக்கும்போது பிங்க் கலர் டைமென்ஷன் வருது அப்படின்னா இட் இஸ் ஓவர் டைமென்ஷன். ஓவர் டைமென்ஷனும் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எக்ஸஸாக உங்களுக்கு ஓவர் டைமென்ஷன் வந்தது அப்படின்னாலே நீங்கள் அன்வான்டாக தேவையில்லாத ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்னா என்ன, எதுக்காக நம்ம கன்ஸ்ட்ரெயின்ங்கிறத ஒன்று ப்ரொவைட் பண்ணணுங்கிறதுக்கான வீடியோ. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டே லேர்ன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து டிசைனில் வந்து ஏதாச்சும் நாலேஜ் தேவைப்படுது அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.